அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷைபாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நம்ம ஹார்மோன் சுரப்பை சரியாக சுரக்க விடாமல் சீர்குலைக்கக்கூடிய சில விஷயங்கள், சில ரசாயன பொருட்கள் நம்ம அன்றாட உணவில் சேர்த்திடுறோம். இதுக்கு பேர் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சது தான். இதை பிரிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ இந்த EDC அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங் கெமிக்கல்ஸ் நம்ம ஹார்மோன்களை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களாக இது மாறிடுருக்கு. அந்த மாதிரி என்ன ரசாயன பொருட்கள் நம்மளை அறியாமல் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். நார்மலாக இன்றைக்கி ஃபுட்டு கொண்டு போகிறது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் நம்ம கடையிலேருந்து பேக் பண்ணி வாங்கி சாப்பிட்றோமா, வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன தான் நம்ம ஃபுட் கிரேட் போட்டாலும் அது ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் பயோஸ்ஃபினால் A அப்படிங்கிற காம்பனண்ட் இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் ஹார்மோன் சுரப்பை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கும். இது இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் காரணமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது போன மாதம் நம்ம நடந்த சம்பவத்தை பற்றியே நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா? நிறைய கேள்விப்பட்டும் இருப்போம். பஞ்சாபில் விளைந்த அந்த கோதுமை பொருளை எடுத்தது நிறைய பேருக்கு மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா முடி கொட்டிடுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல விளைந்த அந்த கோதுமையில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மடங்கு தேவையில்லாத நம்ம ரத்தத்தில் அளவாக இருக்க வேண்டிய ஒரு ரசாயன பொருள் அதிகமாக உருவானது ஒரு காரணமாக இருக்குது. அந்த செலீனியம் அப்படிங்கிற ஒரு தாது அந்த மாதிரி விளைவிக்கப்பட்ட கோதுமையில், குறிப்பாக அந்த பகுதியில் விளைவிக்கப்பட்ட அந்த கோதுமையில் அதிகமாக இருந்ததாகவும், அதை எடுத்து மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு 18 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முடி உதிர்தல் இருந்ததாகவும், நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் அலபீஷியா அப்படின்னு சொல்லுவோம், அலபீஷியா கேபிட்டாலிஸ்ன்னு சொல்லுவோம், டோட்டாலிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தலைமுடி ஃபுல்லாக கொட்டினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய, அதில் கலக்கப்பட்ட அதை மதிப்பு கூட்டுறதுக்காகவோ இல்லை அதை கிருமி தொற்று வராமல் தடுக்கிறதுக்காகவோ, அது இன்செக்ட்ஸ் எதுவும் அதை அணுகாமல் இருக்கிறதுக்காகவும், காளான் தொற்றுகளோ புஞ்சை தொற்றுகளோ அதை அணுகாமல் இருக்கிறதுக்காகவும் தடுக்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய நிறைய ரசாயன பொருட்களே இன்றைக்கி ஹார்மோன்களை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ஒன்று நான் சொன்ன மாதிரி பயோஸ்ஃபினால் A. அடுத்து பார்த்திங்கன்னா தாலேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனண்ட். இன்றைக்கி நம்ம கடையில் போயிட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே அதை நியூஸ் பேப்பரில் வச்சு அப்படியே அமுக்கி அதில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் இங்கில் இந்த தாலேட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில்ஸ் ரீயூஸ் பண்ணி திரும்ப 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 ரீயூஸ் பண்ணுறோம். வடை பொரிக்கிறோம், பஜ்ஜி பொரிக்கிறோம் அப்படின்னா, பூரி பொரிக்கிறோன்னா அதை எடுத்து மறுபடியும் தோசை இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் தாலேட்ஸுங்கிற காம்பனண்ட் உருவாயிடும். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? அதுலேயுமே இந்த தாலேட்ஸ் அப்படிங்கிற ரசாயன பொருள் அதிகமாக இருக்குது. இதுவும் ஹார்மோன்களை சீர்குலைக்கக்கூடிய ஒரு ரசாயன பொருளாகத்தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டயாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள். அதே மாதிரி டைபென்சோஃபியூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரசாயன பொருள். இது நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகளில் ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்த நிறைய அசைவ உணவுகளில், மீன் வகைகளில், பாலில் கூட இந்த காம்பனண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எடுக்கும் பொழுதும் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நான்ஸ்டிக் டவாஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். நம்ம தோசை ஒட்டக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமல் சுடுறோம், நாங்கள் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான்ஸ்டிக் டவாஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹார்மோன்களை சீர்குலைக்கக்கூடிய ரசாயன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நான்ஸ்டிக் டவாவில் இருக்கக்கூடிய தேவையற்ற ஒரு ரசாயன பொருள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
பாலிஃப்ளூரோ அல்கைல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், PFAS அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருளுமே பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் தோசை ஊற்றுறதுக்கு பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளை அறியாமல் அந்த லேயர்லேருந்து நம்ம ஹார்மோன்களை சீர்குலைக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய கெமிக்கலை உணவில் சேர்த்துக்கிட்டே வரோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைஃபினால் அப்படிங்கிற காம்பனண்ட்டுமே நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறதும் இந்த இறைச்சி மீன் வகைகள்லேருந்து நமக்கு உருவாகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்னு, அப்போ இறைச்சியும் எடுக்கக்கூடாது, மீனும் எடுக்கக்கூடாது, ஆயிலும் எடுக்கக்கூடாது அப்படியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா, நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை இன்னிலேருந்து யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஹார்மோன் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளையோ மீன் வகைகளையோ சாப்பிட்றத கம்மி பண்ணணும். அதே மாதிரி அந்த மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்ட பால் வகைகளை கம்மி பண்ணணும். எவர் சில்வர் பாத்திரமோ இல்லை மட்கழையங்களோ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் டவாவை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். ஆர்டிஃபிஷியலாக நிறைய டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்றைக்கி DDT அப்படின்னு ஒரு பெஸ்டிசைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1970லேயே பேண்டு, ஆனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்மளை அணுகாமல் நம்ம பார்த்துக்கணும். பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுலேயும் நம்ம இந்த ஹார்மோன் டிஸ்ட்ரப்டிங் ஃபேக்டர்ஸ் உருவாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பார்த்து கரெக்டாக அதில் இதெல்லாம் இல்லையா, தாலேட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் டிட்டர்ஜென்ட்ஸு, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேஸ், அது எல்லாமும் கவனித்து வாங்கினோன்னாலே போதுமானது தான். இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி நம்ம நாகரீகம் சுத்தம் அப்படிங்கிற பேரில் நம்ம ஹார்மோன்களை சீர்குலைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அடங்கிய விஷயங்களை வாங்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரி டாக்டர், அப்போ நாங்கள் காய்கறிகளும் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸும் சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ என்ன தான் சாப்பிட்றது? எல்லாமே நாங்களே சொந்தமாக விளைவிச்சு சாப்பிட முடியாதுல்ல, கிடைக்கிறது தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் அந்த கிடைக்கிற விஷயத்த இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளால் அதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நார்மலாக ஒரு பேசனில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா கலக்கிட்டு அதில் வெஜிடபிள்ஸை ஒரு 15 to 20 minutes அப்படியே ஊற வச்சுருந்துட்டு முக்கி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நார்மல் வாட்டரில் கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். இதுவே அதில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சில விஷயங்கள் இப்போ ஆப்பிள் அதெல்லாம் வாங்கும்பொழுது அதில் மெழுகு இருக்குது, அதுவே நமக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்குது. அப்படிங்கிற பொழுது அந்த மாதிரி ஹெவியான பெஸ்டிசைட்ஸோ இல்லை இன்செக்டிசைட்ஸோ இல்லை நமக்கு கெமிக்கலோ அதில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய பேக்கிங் சோடா, சமையல் சோடாப்புன்னு நம்ம சொல்லுவோம் நார்மலாக. ஸோ அந்த பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு ஒரு 400 ml தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே இருக்கட்டும், முக்கி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு 400 ml தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் அதில் ஒரு 15 to 20 minutes முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம். எப்பயுமே சமீப காலத்தில் நம்ம டயட்டுங்கிற பேர்லேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் ஃபைபர் நிறையா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம காய்கறிகளை வாங்கி அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கின்னோடு இருக்கிற பழங்களையும் ஸ்கின்னோடு இருக்கிற காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒன்று அதை செமி பாயில்டாக எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு எடுங்க. அப்படி இல்லை ஸ்கின்னில் தான் சத்து இருக்குது, அந்த மாதிரி காய்கறிகள் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நான் சொன்ன இந்த 2 முறை, ஒன்று மஞ்சள் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா கலந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே கண்டிப்பாக இந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உணவை வாங்கி அப்படியே பயன்படுத்துகிறோம், சத்தான உணவாக நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடும் பொழுது அதுலேருந்து பாக்டீரியல் தொற்று, நிறைய கிருமி தொற்றுகள், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போய் உங்கள் லிவரில் ஸ்டோரப் ஆகுது. அதுதான் உங்கள் உடம்பில் இவ்வளவு ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங்
கெமிக்கல்ஸ் EDC இருக்கக்கூடிய நமக்கு ரத்தத்தில் சேரக்கூடிய வகைகள்லாம் என்ன, அது இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்ன, அதை எப்படி தவிர்க்கணும், எப்படி ஹார்மோன்களை சீராக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.